ஜனநாயகன் படம் வந்து சாருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குமா? சில காரணங்களால அது என்ன இன்டர்னல் பாலிடிக்ஸ்னு தெரியல. ஸோ அதனால டிலே ஆகுது. தெரியல. மோடி சாரு எனிதிங் என்னன்னு ஆக்சுவலா தெரியல. பட் அவர் ஜனநாயகன் படம் வந்து மக்கள் கிட்ட அதிக வரவேற்பு இருக்கு. மக்கள் வந்து ஏமாற்றம் தான் அடைஞ்சாங்க. பொங்கலுக்கு வரும் 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நான் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்கிறப்ப உள்ள படம் ஜனநாயகன் வந்துருச்சா அதாவது 105 நாள் ஒருத்தர் இருந்துட்டு 106வது நாள் நான் ஜனநாயகன் படத்தை பார்க்க நான் ஓடி போயிருக்கேன். எனக்கு போதும், எனக்கு ஜனநாயகன் படம் தான் முக்கியம்னா உள்ளுக்குள்ள சொல்றப்ப நானே ஆச்சரியம் அடைஞ்சேன். ஸோ விஜய் சாருக்கு இந்த லெவல் வெறித்தனமான ஃபேன்ஸா அப்படின்ட்டு. சார் அதுலயுமே நான் சொன்னேன் சார். ஒருத்தர் கொஸ்டின் கேட்டாரு, என்ன நீங்க தலதுக்கு வந்திருக்கீங்க, 2 பேரும் எப்படி பாக்குறீங்க கேட்டாங்க. நான் என்ன எல்லாருக்கும் இளைஞர்களுக்கு சொல்றேன்னா, தல ஃபேன்ஸா இருக்கட்டும் தளபதி ஃபேன்ஸா இருக்கட்டும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருங்க சார். அஜித் சாரும் விஜய் சாரும் சூப்பர் டீசென்டான ஒரு பீப்புள் சார். 2 பேருமே அவங்க அடிச்சுக்கிற மாட்டாங்க. இளைஞர்களுக்கு நீங்க படிங்க, நல்லா வேலை பாருங்க, கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்க அப்படின்ற ஒரு மெசேஜை தான் தலையா இருக்கட்டும் தளபதியா இருக்கட்டும் மக்கள் கிட்ட வந்து அதை கடுமையா பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இளைஞர்கள் மத்தியில சார், நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல நான்லாம் 2003 10th படிச்சேன். ஸோ அந்த காலங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர மோதல் இருக்கும் மதுரையில. அஜித் ரசிகர் விஜய் ரசிகர். இப்ப அது அப்படியே குறைஞ்சி 80% குறைஞ்சிருச்சு. இன்னும் 20% இருந்துச்சு. அதை நான் இளைஞர்களுக்கு சொல்ற மெசேஜ், தயவு செஞ்சு தலை ஃபேன்ஸ் தளபதி ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறாங்க. 2 பேருமே ஒண்ணுதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். மதுரையிலுமே சார் அஜித்தோட கோட்டைன்னு சொல்லலாம், விஜய் சாரோட கோட்டைன்னு சொல்லலாம். ஏன்னா அஜித்துக்கும் சரி விஜய் சாருக்கும் சரி அதிக படங்கள், அதாவது ஒரு படத்தை வெற்றி பண்றதே மதுரை தான் சார். மதுரை வந்து ஒரு தமிழ் சினிமாவோட கோட்டை. ஓகேங்களா? மதுரையில எது வெற்றி, அரசியல் களமா இருக்கட்டும் எந்த களமா இருக்கட்டும், மதுரையில எந்த ஒரு படம் வெற்றி அடையுதோ அது தமிழ்நாடு ஃபுல்லா வெற்றி அடையும். அது மாதிரி 2 பேருமே அதிக வெற்றி படம் கொடுத்தவங்கள நான் 2 பேரும் சமமா தான் சார் பாக்குறேன். விளம்பரம் பண்ணியிருக்காரு. சார் அஜித் சார் வந்து ஆக்சுவலா சார் முதல்ல வந்து விளம்பரங்களே பண்ண மாட்டாரு. ஒரு சின்ன சின்ன விளம்பரம் பண்ணாரு, அது நிப்பாட்டிட்டாரு. திருப்பி விளம்பரம் பண்றாரு, அது என்ன நோக்கோடுன்னு தெரியல. ஆனா பட் அவர் ஆல்ரெடி சார் நிறைய சம்பாரிச்சிட்டாரு. பார்க்காததெல்லாம் அஜித் சார் பார்த்துட்டாரு. கண்டிப்பா பணத்துக்காக அவர் ப்ரொமோஷன் பண்ற ஆளே கிடையாது அஜித் சார். அதுல ஏதாவது ஒரு உறவு இருக்கலாம், நட்பு இருக்கலாம், சில காரணங்களால அவர் வந்து விளம்பரம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். மற்றபடி எதாலையுமே வந்து தலையை வந்து விளக்கி வாங்க முடியாது சார். பெரிய லெவல் போயிட்டார் சார். அவரே நீ விட்டுருங்கனாலும் விட மாட்டேங்கிறாங்க. ப்ரொடியூசர்ஸ் போய் நிக்கிறாங்க. மக்கள் நம்ம எல்லாருமே அஜித் சார் நிறைய படம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப லேட்டஸ்டா கூட நான் கூட ஒரு டயலாக் என்ன எடுத்து ஆங்கர் சொல்லி கொடுத்தார் சார். அஜித் சாரு ரேஸுக்கு போயிட்டாரு, விஜய் சாரு அரசியல் போயிட்டாரு, அடுத்து தமிழ் சினிமா உலக யார் காப்பாத்த போறா அப்படின்னு இருக்கப்போ அந்த ஒன்லியா நோன் ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் என்ட்ரி இருந்துச்சு அப்படின்லாம் நிறைய போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, அஜித் சார் படம் கம்மியா நடிக்கிறாரு, இன்னும் நிறைய படங்கள் கொடுங்க நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால வந்து நிறைய சம்பாரிச்சாங்க, இனி போதும் அப்படின்றாரு சார். என்னோட பேசலுக்கு நான் போறேன். நடிக்க வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அஜித் சார் வந்து எப்ப படம் நடிச்சாலும் பார்ப்பாங்க. ஏன்னா அஜித் சாருக்கு வெறித்தனமான ரசிகர்கள். அதனால வந்து இது நான் மட்டும் இல்ல, நம்ம மக்கள் எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம். பட் அவர் அந்த லெவல் படம் கொடுக்கறது இல்ல. அப்ப வந்து அவர் நிறைய செட்டில் ஆயிட்டாரு. அஜித் சார் வந்து நிறைய செட்டில் ஆயிட்டாரு. ஒரு நட்புக்காக உறவுக்காக தான் கணையமா அவர் விளம்பரம் பண்ணிருக்கலாமா? எனிவே நான் எல்லாருக்கும் கொடுக்குற இந்திய தமிழக மக்களுக்கு கொடுக்கறது, எந்த ஒரு இடத்துலயுமே விளம்பரங்கள் பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டோமா, எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் தொட மாட்டேன், விளம்பரம் அப்படின்னு எந்த ஒரு இடத்துல நிக்க மாட்டேன். என்னோட சமூக வலைதளங்கள்ல பாருங்க, பெய்டு கொலாபரேஷன், நான் பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன்னு தான் போட்டிருக்கேன். நம்மளுக்குள்ள அதுக்கு என்ன காரணம் தெரியுமாமா? நம்மளை ரசிக்கிற மக்கள் கிட்ட விளம்பரத்தை திணிக்க கூடாது. ஒவ்வொரு அப்பாவி மக்களும் நம்மளோட திறமையை தான் ரசிக்கிறாங்களே தவிர, நம்மள திறமையை ரசிக்கிறாங்கன்றதுக்காக நீ இந்த ப்ராடக்ட்டை வாங்க, நீ அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்ற விளம்பரத்தை வந்து தப்பா அஜித் சார் செய்யறதா? சரி, தப்புன்னு சொல்ல முடியாது. நட்புக்காக சில விஷயங்கள் பண்ண வேண்டிய இருக்கும் இல்லையா? நட்புக்காக சார் இருக்கலாம் சார், ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் இருந்திருக்கலாம். அம்பானின்ற அவர் ஒரு ஹியூமன் பீயிங், ரேஸுக்கு ஸ்பான்சர் பண்றாரு. ஏதோ சில காரணங்களால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து விளம்பரப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்பட்டிருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா நிறைய விளம்பரங்கள் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம் சார். அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது, அஜித் சார்ட்ட இல்லாத பணம் கிடையாது. என்ன டைலாக் அது பண்ணிடுவோமா? நேச்சுரா பண்ணிடுவோமா? அதுதான் அப்புறம் பிக் பாஸ் பத்தி ஏதாவது கேட்கணும். நேச்சுரா பண்ணிடுவா டைலாக். வழங்கல் போட்டு பண்ணக்கூடாதா? சும்மா மூவி டைலாக். கடைசி படமா பாக்குறீங்களா விஜய் சார்? கடைசி படமாவா சார்? சொல்ல முடியாது சார். திருப்பி அவர் படங்கள் நடிக்க வரலாம். யார் கண்டா? எதிர்காலத்தை வந்து நம்ம கணிக்க முடியாது சார். திருப்பி நடிக்க வரலாம், அல்லது அப்பப்போ ஒரு கெஸ்ட் ரோல் கொடுக்கலாம். இதுதான் கடைசி படம் சொல்ல முடியாது. விசில் கொடுத்திருக்காங்க, நல்லா ஓடுமா? என்ன சார் விசில் கொடுத்திருக்காங்க, நல்லா ஓடுமா? என்ன விஷயம்? அவரு கட்சியை விசில் கொடுத்திருக்காங்க. ஓ அப்படியா? விஜய் இப்ப தோத்துட்டு திரும்ப படத்துக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா, ஜெயிச்சுட்டு படத்துக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா? திரும்ப விஜய் சாரா?
சார் நான் ஆக்சுவலா முதலமைச்சர் வருவாங்க. அரசியல்ல இருந்து நான் ஏதோ கருத்து தெரிவிக்க வரும்போது எனக்கு ரொம்ப தெரியாது அரசியலை பத்தி. முதலமைச்சர் வருவாரா நடிகர் வருவாரா திரும்ப படத்துக்கு? சார் அது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதுல நான் ஒண்ணும் கருத்து சொல்றதுக்கு இல்ல. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு.